பொருள்: ஒளி சிந்தும் முத்துகளை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே, இன்னும் அவனுக்கு பொழுது விடியவில்லை என்ற பெண்களின் உறங்கிய பெண். அதெல்லாம் இருக்கட்டும். பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்களை உடைய எல்லா தோழிகளும் வந்துவிட்டார்களா? எழுப்ப வந்தவர்களோ? அடியே, உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பது இனிமேல்தான் எண்ண வேண்டும். அதன் பின்பு என் எண்ணிக்கையை சொல்கிறோம். நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதர்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானின் பாடி உள்ள முருகும் வேலை இது. இந்நேரத்தில் அவர்களை எண்ணிக்கொண்டிருக்க முடியுமா? ஆகவே நீயே இருந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்று எண்ணிப்பார். நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்தார். நன்றி. செல்வி கேவ செல்வன் செல்ல பாண்டியன் அந்த ஒள் நித்தில நகையாய், அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு. அங்கே பல்லு முத்து, இங்கே சிரிப்பே முத்து. அப்போ இந்த பொண்ணு கண்ணை முடிச்சு சிரிக்க தொடங்கிட்டான்னு அர்த்தம். இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா வயசு ஏறிக்கிட்டே போகுது. பாருங்க, ஒள் நித்தில நகையாய், இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னும் விடியலியா. அங்க இந்த உள்ள தூங்குறா பாருங்க. இவன் என்ன சொல்றா தெரியுமா? அன்ன கிளிமொழியால் எல்லாரும் வந்தாரோ, கிளி போல பேசக்கூடிய பெண்கள் எல்லாரும் வந்தார்களா? அவ கேட்கிறா, நான் தான் வந்துட்டனே, நீ கிளி போல பேசல, நீ என்ன பார்த்து திட்டுற, அதனால மற்றவங்க கிளி போல பேசுறவங்க எல்லாம் வந்துட்டாங்களா? வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. இந்த பாரு, அது வரைக்கும் நீ தூங்கலான்னு நினைக்கிற. நாங்க எண்ணிக்கிட்டு நாங்க எண்ணி முடிக்கிற வரைக்கும் தூங்கலான்னு பாக்குறியா? எண்ணிக்கொண்டு உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. தூங்கி தூங்கி உன் காலத்தை கெடுத்துப்படாதே. கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. அப்ப என்ன செய்யணும்? விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விடு பொருளை கண்ணுக்கினியானை. கடவுள் யாரு? கண்ணுக்கினியான். பார்க்க பார்க்க கண்ணுக்கு இனிமையாம். இந்த கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவபெருமான் மாதிரி கண்ணபெருமான். கண்ணபெருமானுடைய அம்மாவுக்கு என்ன பேரு? கண்ணபெருமானை பெற்றவள் தேவகி, வளர்த்தவள் யசோதை. யசோதைக்கு கண்ணு அழகா இருக்கான். ஏறார்ந்த கண்ணீர் யசோதை இளஞ்சிங்கம். திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் பாடியது. ஏறார்ந்த கண்ணி. யசோதைக்கு கண்ணு அழகா இருக்கான். கண்ணு எதனால அழகா இருக்கு? இந்த பிள்ளைய பார்த்து பார்த்து பார்த்த கண்ணு அழகாயிடுச்சான். அடேங்கப்பா, அப்ப அந்த பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கணும். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். அது மாதிரி கடவுள் யாரு? கண்ணுக்கினியான். அம்மா, ஆண்டாள் நாச்சியார் மனத்துக்கினியான்னு பார்த்திருக்கீங்களா? இவர் கண்ணுக்கினியான், மனத்துக்கினியானா. யாரு மனத்துக்கினியான்? கிருஷ்ணனா ராமனா? ஆண்டாளுக்கு அப்படித்தானே. கிருஷ்ணனா ராமனா? நீங்க கிருஷ்ணன்னு நினைப்பிய, ஆண்டாள் ஒத்துக்கிறேன். 16,000 பெண்களோட ராசக்கிரீட பண்ணன கிருஷ்ணனை விட ஒரு மனைவிக்காக காட்டுல போய் சண்டை போட்டு கஷ்டப்பட்டு அவளை திருப்பி கூட்டிக்கிட்டு வந்தானே அந்த ராமன் மனத்துக்கினியான். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். இந்த பாருங்க, மாணிக்க வாசகரும் ஆண்டாள் நாச்சியாரும் ஒரே மாதிரி. மாணிக்க வாசகரும் பாண்டி நாட்டுல பிறந்து சிதம்பரத்துல போய் கடவுளோட சேர்ந்தார். ஆண்டாள் நாச்சியாரும் பாண்டி நாட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்து ஸ்ரீரங்கத்துல போய் கடவுளோடு சேர்ந்தாள். ரெண்டு ஒண்ணு தானே. அப்படியே இந்த ரெண்டு ஒத்து வரும். நம்ம கண்ட ரெண்டு கண்ணு இருக்குல்ல, ரெண்டு பாவை இருக்குல்ல. இந்த வலது கண்ணில் இருக்கிற பாவை திருவம்பாவை, இடது கண்ணில் இருக்கிற பாவை திருப்பாவை. அப்படியே வரும். மனத்துக்கு இனியான். இங்க யாரு? கண்ணுக்கு இனியானி. கடவுளை பார்த்தா கண்ணுக்கு இனிமையா இருக்குமா? கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து கடவுளை பாடினால் உருகணும், கண்ணீர் வரணும். நமக்கு கண்ணை குத்துனாலும் கண்ணீர் வர மாட்டேங்குது. கண்ணீர் வரணும். கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து அதுக்கு அப்புறம் தான் அவன் பக்கத்துல வேண்டும். கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்று உருக.
எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளை நினைச்சு உருகிறோமோ நம்ம வினைகள் அவ்வளவுக்கு அவ்வளவு உருகி போயிடும். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். கடவுளை நினைச்சா எவ்வளவுக்கு நஞ்சு கடவுளை நினைக்கிறோமோ நம்ம பண்ணின வினைகள் அவ்வளவுக்கு நஞ்சு போயிடும். அப்பர் சுவாமி நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அது மாதிரி கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருக யாம் மாட்டோம். நீயே வந்து எண்ணிக்கோ, நாங்க எண்ணி உருக வேண்டி இருக்க அவனை எண்ணாமல் இந்த பெண்களை 1 2 3 என்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். அப்படி என்றது அது, இப்படி என்றது இது, இந்த பெண்களை என்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். நீ எந்திரிச்சு வா, வெளியில வா, எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாரு, குறைஞ்சா திரும்ப போய் தூங்கு போ. இது எப்படி இருக்கு? சீதாதேவி கனவு கண்டாளாம், மன்னிக்கணும். சீதைக்கு பக்கத்துல இந்த விபீஷனுடைய பொண்ணு, அவளுக்கு பேர் தெரியுமா? 3 ஜடை ஒரிஜினல். அவளுக்கு பேரு திரிஜடைன்னு பேரு. திரிஜடை கனவு கண்டாளாம். சீதாதேவி அசோகவனத்துல கண்ணீர் விட்டு இருக்கிறா. திரிஜடை பக்கத்துல துணக்கி கனவு கண்டாளாம். என்ன கனவு கண்டேன்? 2 சிங்கங்கள் வருகின்றன. 2 சிங்கங்களோடு பல பேர் வருகிறார்கள். பெரியப்பா ராவணன் சிவப்பு ஆடை கட்டி கழுத பூட்டிய ரதத்தில் தெற்கு நோக்கி போகிறான். ஒரு பெரிய மகாலட்சுமி எங்க அப்பாவுடைய அரண்மனைக்கு வருகிறாள். புரியுதா? ராமாயணா. எங்க அப்பா விபீஷணன், அவன் அரண்மனைக்கு ராஜலட்சுமி வருகிறாள் அப்படின்னு 2 சிங்கம். யாரு? ராமனும் லக்ஷ்மணனும். அதையெல்லாம் சொன்னாளா சீதாதேவிக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்ததா? அப்புறம் நீ என்னை எழுப்பிட்ட, நான் முடிச்சுக்கிட்டேன். ஒன்று செய்யி, என்ன திரும்ப தூங்கி மிச்ச கனவையும் கண்டு சொல்லு. நானா ஏமா திரும்ப தூங்கினா மிச்ச கனவு கண்டினியூ ஆகுமா? அது என்ன ஆனந்த விகடன்ல வர்ற தொடர் கதையா? இன்னும் சொல்லு. இன்னமும் துயில்க என இருகை கூப்பினாள். அது மாதிரி குறைஞ்சா திரும்ப போய் தூங்கு. ஏண்டி தூங்குறவளை எழுப்பி விட்டு திரும்ப போய் தூங்குன்னா எங்க தூங்குறது? அற்புதமான நயம். மாணிக்க வாசகர் திருவாசகம் பூரா உருக்கம். ஆனா இது மட்டும் நமக்காக பாடின இலக்கிய செழுமை. இலக்கிய நயம்னா அது திருவம்பாவையில தான் உண்டு. நம்முடைய அன்பிற்குரிய கேவா செல்வன் செல்லபாண்டியன், அந்த பொண்ணுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அடுத்த பாடல்.